ஒரு குடும்பத்தில் திடீரென பெரும் துன்பம் வந்தால் அண்ணன், தம்பி, உறவினர்கள் எல்லோரும் உதவி செய்வார்களா? இல்லை, சில சமயங்களில் அவர்களை தூர நின்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இறைவனின் திருவடியே சரணடைந்தால் அதுபோல் ஒரு உதவி கிடைக்குமா? இன்று நாம் பேசப்போகும் பழமொழி, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பது. சில நேரங்களில் இந்த பழமொழி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைகளை அடிக்கும் போது, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்லி வன்முறையை நியாயப்படுத்துகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இது வெறும் உறவு பற்றியதல்ல, ஆழமான ஆன்மீக உண்மையைச் சொல்கிறது. இதன் உண்மையான பொருள், துன்பம் வரும்போது இறைவனின் திருவடியை சரணடைந்தால் கிடைக்கும் உதவிக்கு அண்ணன் தம்பி உறவினர்கள் உட்பட யாரும் உதவ மாட்டார்கள் என்பதாகும். இது ஒரு தூய்மையான ஆன்மீக பழமொழி ஆகும். துன்பமான காலங்களில் உலக உறவுகள் எல்லாம் தற்காலிகமானவை. அண்ணன் தம்பி போன்ற நெருங்கிய உறவினர்கள் கூட சில சமயங்களில் உதவ முடியாது அல்லது உதவ விரும்ப மாட்டார்கள். ஆனால் இறைவனின் திருவடியை பற்றிக் கொண்டால் அதுபோன்ற பாதுகாப்பும் உதவியும் கிடைக்கும். இது மனிதனின் தனிமையை உணர்த்தி இறை நம்பிக்கையை வலியுறுத்துகிறது. பக்தி இலக்கியங்களில் இது போன்ற கருத்துக்கள் பெரியோர்களால் போற்றப்படுகின்றன. பழமொழியின் உண்மை ஆன்மீகத்தில் உள்ளது, உடல் ரீதியான தண்டனையில் அல்ல. இது போன்ற தவறான அணுகுமுறை உறவுகளை பாழாக்கும். முடிவாக, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவமாட்டான் என்ற பழமொழி நமக்கு உணர்த்துவது, உலக உதவிகள் வரம்புக்குட்பட்டவை, ஆனால் இறை சரணாகதி அளவிட முடியாத பாதுகாப்பை தரும். துன்பத்தில் இறைவனை நினைப்போம், உறவுகளை மதிப்போம், ஆனால் வன்முறையை ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள். இந்த பழமொழியை சரியாக புரிந்து வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள்.